ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரூர் ஜங்ஷனில் தான் இருக்கோம். ஸோ கரூர் ஜங்ஷனுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் vlog பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கரூர் ஜங்ஷன் வந்து இன்றைக்கி ரிட்டர்ன் சேலம் தாங்க போகிறோம். ஸோ அதற்காக நான் சூஸ் பண்ணியிருக்க ட்ரெயின் தாங்க கரூர் சேலம் டெமோ எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்டேஜ் தான் கவர் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம கரூர் ஜங்ஷன் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ எக்ஸ்பிரஸ் vlog வரப்போது. அது இல்லாமல் நானும் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. நம்ம ட்ரெயின் 7:30 டிபார்ச்சர் ஆகும். இன்னொரு 15 மினிட்ஸ் நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் ஆக போகுதுங்க. சரி வாங்க நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தாங்க போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளை யார் கூல் பண்ண போகிறோம் பார்த்தா இவன் தாங்க DEMU. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா சென்னையில் ரன் ஆகிற லோக்கல் ட்ரெயின்ஸ் மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் இன்ஜின் இருக்கும், அதுக்கு பின்னாடி தாங்க பேசஞ்சர் கேபின் இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த ட்ரெயின்லேயும் இருக்குது. பட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ரன் ஆகிற லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ரன் ஆகும், இது டீசல் ரன் ஆகுங்க. இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி அன்ரிசர்வ் கோச்சஸ்னால பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ட்ரெயின் எந்த கோச் வேணால் ஏறிடலாங்க. பட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 கோச்சஸ் தாங்க இருக்குது. ஸோ ஒரு இன்ஜின் கேபின், அதுக்கப்புறம் ஒரு நார்மல் கேபின் இருக்குங்க, பின்னாடி திருப்பி இன்னொரு இன்ஜின் கேபின். மொத்தம் 3 கோச்சஸ் தாங்க இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டேஷனில் காட்ட வேண்டிய ஷார்ட்ஸ் அண்ட் மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறாங்க. இன்னும் இந்த ட்ரெயினை பற்றி பேசுகிறது நிறையா இருக்குது. ஸோ வழக்கம் போல் ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இன்னும் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் டிபார்ச்சர் ஆக போகுதுங்க கரூர் ஜங்ஷன் சேலம் நோக்கி. சரி வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்.
நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஆல்தான மோகனூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ரீச் இருக்கும். இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 06836 கரூர் ஜங்ஷன் டு சேலம் ஜங்ஷன் அன்ரிசர்வ் டெமோ பேசஞ்சருங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரூர் ஜங்ஷனில் மார்னிங் 7:30க்கு எடுத்துகிட்டு சேலம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா 9:30க்கு ரீச் ஆகும். மொத்தம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் 85 கிலோமீட்டர்ஸை 2 ஹவர்ஸில் கவர் பண்ணுங்க வித் 5 இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸோட. இந்த ரூட்லேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷனில் ஒன்றான நாமக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் ரீச் இருக்கும். ஸோ இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா கரூர் ஜங்ஷன்லேருந்து சேலம் ஜங்ஷனுக்கு என்னோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வாங்கினாங்க. நார்மல் ரிசர்வேஷன் நார்மல் அன்ரிசர்வ் டிக்கெட் தாங்க வாங்குறாங்க, எக்ஸ்பிரஸ் டிக்கெட் தான் ஃபேர் போடுறாங்க. ஸோ அதனால் 50 ரூபா ஆச்சுங்க. ஸோ எல்லா ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேங்குங்க. ஸோ மொத்தம் சின்ன ட்ரெயினில் மொத்தம் 3 கோச்சஸ்னால பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் போட் பண்ணி அண்ட் டீபோர்ட் பண்ண உடனே ட்ரெயின் எடுத்துடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே எல்லா ஸ்டேஷன்ஸும் ஸ்கிப் ஆகிட்டு போயிட்டு இருக்கு இந்த ட்ரெயினை. அதே மாதிரி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பழைய மெமோ கோச்சஸ் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இதில் கிடையாதுங்க. ஸோ டெமோனாலும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய கோச்சஸ்னால சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கூட கிடையாதுங்க. ஸோ இந்த ட்ரெயினில் ராசிபுரம்க்கு ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒரு 30 மினிட்ஸ் ரீச்சாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினோட கோச் கமோஷன் வரலாம். இந்த ட்ரெயினுக்கு பெரிய கோச் கமோஷன் இல்லைங்க, மொத்தம் 3 கோச்சஸ் தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ஜின் கேபின் ப்ளஸ் பேசஞ்சர் கேபின் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாகவே பேசஞ்சர் கேபின் கோச் ஒன்று இருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் கேபின் ப்ளஸ் இன்ஜின் கேபின் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்ப சின்ன ட்ரெயின் தாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது எல்லாமே 8 கார் ட்ரெயின் தாங்க இருக்கும். இது மட்டும் தாங்க 3 கார் கேபினில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்.
நம்ம ட்ரெயினோட லாஸ்ட் அஃபிஷியல் ஆல்ட்டான மல்லூர் ஜங்ஷன் மல்லூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் டிலே ரீச் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் டேரக்டாக சேலம் தாங்க போகும். நான் சேலமில் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். என்னதான் நம்ம ட்ரெயின் எல்லா ஸ்டேஷனுக்கும் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் டிலேயில் வந்தாலும் சேலம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மினிட்ஸ் அது மாதம் ரீச் ஆச்சுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்லாக் யூஸ் பண்ணி தாங்க ரீச் ஆச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. கரூர் ஜங்ஷன்லேருந்து சேலம் ஜங்ஷன் வரைக்கும் டெமோ எக்ஸ்பிரஸ் ட்ராவல் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ சூப்பராக காமிச்சிருப்போம்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் நானும் டெமோ ட்ராவல் பண்ணுறேன் அண்ட் vlog-ஆக ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlog-ல மீட் பண்ணுறேன். டாட்டா.